ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளிக்கும் நபர் மீது புகார் அளித்த நடவடிக்கை இல்லை. இதனால் மீண்டும் பொன்னை காவல் நிலையத்தில் ஆசிரியர் புகார் அளித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்திற்குட்பட்ட மாதாண்டகுப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் தேசம்மாள், வயது 48. இவரது கணவரும் பள்ளி ஆசிரியர் தான். கடந்த 2004ஆம் ஆண்டு சின்ன பெருமாள் குப்பம் பள்ளிக்கு அருகிலுள்ள பெத்தபோடி நத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பணிக்கு சேர்ந்து கோடவார் பள்ளி இடைநிலை உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அந்த பள்ளியின் சத்துணவு அமைப்பாளர் கிரேசா அவரது கணவர் ஜான் சம்பத்குமார் என்பவர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளிக்கிறார். இதனால் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பரமசாத்து பள்ளிக்கு தற்காலிகமாக மாற்றுப்பணியில் அங்கு பணிபுரிகிறேன். தற்போது தொடர்ந்து அந்த பள்ளிக்கு வந்து ஜான் சம்பத்குமார் பாலியல் தொந்தரவு அளிக்கிறார். இது குறித்து காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் பொன்னை காவல் நிலையத்தில் இதுவரையிலும் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இவருடைய இந்த தொந்தரவால் எனது தனிமனித வாழ்வை பாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வண்டியின் பின்னால் வந்து இடிப்பதை போல் செய்வது, ஆபாச செய்கைகளையும் தொடர்வதால் முதல்வர் தனிப்பிரிவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட பலருக்கும் புகார் அளித்தும் எனது வாகனத்தை வழிமறித்து பிரச்சனை செய்கிறார். எனவே பொன்னை காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்து இவரது தொல்லையால் பாதிக்கப்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் உயிரிழப்போ அசம்பாவிதமோ நடந்தால் அதற்கு ஜான் சம்பத்குமார் தான் பொறுப்பு என கூறியுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காமல் ஏன் அலைகழிக்கின்றனர் என்பது தெரியவில்லை. இது பிரச்சனையாக போராட்டமாக மாறும் நிலைக்கு செல்வதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். ஒரு கேஸ் கொடுக்குறோம், அது மேல ஒரு சரியான நடவடிக்கை இல்லைன்னா எப்படி, எந்த தைரியத்தில் இருந்தாலும் அவ்வளோ தைரியமா பண்றான், யாருடைய தைரியத்தில் பண்றான், அதுக்கு பின்னணி யார் சார்? உங்களை அந்த மாதிரி வெளியே போகணும்னு சொன்னார் அந்த இன்ஸ்பெக்டர் பேருமா? கருணா சாருங்க சார், அவர் தான் சொன்னார் சார். அப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு பொய்யான புகார் பதிவு தபாலில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இவர் சம்மன் கொடுத்து என்னை வந்து உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறதெல்லாம் எனக்கு என்கிட்ட வந்து ஒப்படைங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி எனக்கு சம்மன் அனுப்புறாரு. BNSS 94 உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறது மொத்தத்தையும் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அனுப்புகிறாரு. நான் எங்கே மாற்றின்னு போயிட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டேன். அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் ஆர்டர் மாற்றி போட்டாச்சுங்க சார், வேறு இன்னொருத்தருக்கு போட்டாச்சு. ஆனாலும் முறைகேடாக அவங்க போட்டுங்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் வந்தால் 8 ஸ்கூலுக்கு போடுறாங்க சார். எப்படி சார் ஒருத்தர் 8 ஸ்கூலுக்கு போடுறாங்க? 10 ஸ்கூலுக்கு கூட போட்டோம் சார். சாப்பாடு போடுறது ஒரு புனிதமான தொழில் சார். என்ன வந்து டார்ச்சர் கொடுக்க சொல்லி எந்த அதிகாரி உனக்கு சொன்னது? எந்த அதிகாரி சொன்னது? ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? என்ன டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? உன் வயசுனா நான் என்ன வேலை செய்யறேன்? அப்போ யாரை நீ கொச்சப்படுத்துற? ஆசிரியரை கொச்சப்படுத்துறியா இல்ல அரசாங்கத்தை கொச்சப்படுத்துறியா? அதிகாரிகளை கொச்சப்படுத்துறியா? யார் படுத்துற? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தது கிடையாது சார். இப்போ 3 வருஷமா ஏற போகாத இடம் இல்லை. கோர்ட்டுக்கு போனேன், அங்கே போனால் வக்கீல் கிட்ட, அரசு வழக்கறிஞர் கிட்ட பேசினேன். 15,000 ரூபாய் காசு போட்டேன் சார். இப்போ அந்த பழக்கம் எடுத்துக்கின்னு எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நான் பாதிச்சிருக்கிறேன் சார். இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது.